அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன். மாயன் மயன் மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவது இந்த மயனுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை கடந்து வருகின்ற ஒரு ஆன்மீக பாரம்பரியத்தான் அமைகின்றது. எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசி இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிறையும். அந்த வகையில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அருவி மாதிரி போயிட்டு இருக்கோம், ஒரு நீரோட மாதிரி போயிட்டு இருக்கோம், ஒரு நிம்மதியான வாழ்வை நகர்த்தி கொண்டிருப்போம். திடீர்னு எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது திடுக்கிட்டு போகின்றோம், கலங்கி போகின்றோம். ஏன் சில விதத்தில் அடிவயத்தில் ஒரு பயம் கலந்த ஒரு அச்சம் நிறைந்த வாழ்வு வாழ்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மகான்கள் எல்லாம் வாழ்கின்ற காலத்தில் ஒரு தாய் ஒரு எல்லை வரைக்கும் தான், தந்தை ஒரு எல்லை வரைக்கும் தான், மனைவி ஒரு எல்லை மட்டும்தான். ஆனாலும் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்த நம்முடைய வாழ்வியலுக்கான தத்துவங்கள் பிறப்பிலிருந்து அந்திம காலம் வரை நம்மை தொடர்ந்து வரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சாபம் மட்டும் ஒரு மனிதனுக்கு அமையவே கூடாதுங்க. நாம் செய்கின்ற இது தோஷமாகி அந்த தோஷம் சாபமாக மாறும். ஒருவனுக்கு பெற்ற தாய் தந்தையார் நமக்கு எப்படி தெரியுதோ அறிந்து கொள்கின்றோமோ, அதை அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குதோ, அதை மாதிரி தாங்க குலதெய்வம். குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நகமும் சதையுமாக நம்மோடு வாழ்ந்து மறைந்த புண்ணிய ஆத்மாக்களைத்தான் குலதெய்வம் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள். விதியோ வினையோ இந்த குலதெய்வத்தை மறந்து ஏதோ நோக்கி போகிறோம். கடனை உடனே வாங்கிட்டு ஏதோ ஆலயத்தினுடைய கதவுகளை எல்லாம் தட்டுகின்றோம். எத்தனையோ நதிகளில் நீராடியும் கூட பாவம் கரைந்ததா புண்ணியம் சேர்ந்ததான்னா முடிவில் இல்லை. எல்லாருக்கும் அது கிடைக்குமானா கிடைக்கல. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கும் வெளிநாடுகளில் வாழக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் பார்க்குறோம். ஏதோ சூழ்நிலையும் காரணமாக வெளிநாடு சென்று விட்டார்கள். ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு குலதெய்வம் எதுன்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க, எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லலைங்க, நான் ஏதோ மாறிவிட்டேங்க என்றெல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் கலங்கி நிற்கின்றார்கள். இல்லறம் பாதிக்கப்படும் பொழுது, தொழிலை இழந்து நிற்கின்ற பொழுது, பிள்ளைகள் உதறி நிற்கின்ற பொழுது, தேடி பெற்ற செல்வம் கரையும் பொழுது அவருடைய மனம் ஐயோ நமக்கு குலதெய்வம் தெரியவில்லையே, இதுதான் நம்ம குலதெய்வமா இல்லை அதுதான் நம்ம குலதெய்வமா என்றெல்லாம் கலங்கி நிற்பதை பார்க்கின்றேன். நம் முன்னோர்கள் பூஜித்த தேவதைகளை வழிபடாமலும் அல்லது குலதெய்வத்தை வழிபடாமலும் மறுப்பதும் மறந்து போவதும் அலட்சியப்படுத்துவதும் அது குலதெய்வ சாபமாக குலதெய்வ தோஷமாக மாறிவிடுகிறது. அதனுடைய வம்ச விருத்தியை பாதித்துவிடும், திருமண வாழ்வை புரட்டி போட்டுவிடும். சிலருடைய திருமண வாழ்வில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு குலதெய்வ வழிபாட்டினுடைய குறைபாடாக தான் காரணம். இந்த குலதெய்வ சாபத்தினால மட்டும் கிடையாதுங்க, இது என்னெல்லாம் பண்ணு தெரியுங்களா, வம்சமே இல்லாமல் செய்துவிடும், வம்சத்துக்கு விருத்தி தராது, அந்த வம்சம் வளராமல் போய்விடும். பார்த்தீங்கன்னா சில குலதெய்வத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெண் குழந்தைகளாக பிறக்கும். சில பார்த்தீங்கன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளாகவே பிறக்கும். இதற்கெல்லாம் குலதெய்வத்துடைய தோஷம் ஒரு காரணமாக இருக்கும். அது மட்டும் காரணம். இதை எவ்வாறு கண்டுபிடிப்பதுன்னா சோழி பிரசனத்தில் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தை குறிக்கிறது. இந்த குலதெய்வத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குலதெய்வ தோஷம் இருக்கு, குலதெய்வ சாபம் இருக்கு, நம்முடைய பிரச்சனைகள்லாம் என்ன காரணங்கிறது அந்த 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவத்தை குறிக்கிறது. இது நம்ம என்ன இருக்குங்கிறத துல்லியமாக நம்ம வகுத்து தந்துவிடும். அந்த வகையில் நம்ம ஒரு நல்ல ஜோதிடரை சந்தித்து, பிரசன்ன ஜோதிடரை சந்தித்து என்னுடைய பிரச்சனைக்கு இது என்ன காரணம் என்று கேட்டால் அவர் அழகாக புட்டு புட்டு வைத்து விடுவார். என்னை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் தாங்க. மதுரை வீரனாகட்டும், காத்தவரனாகட்டும், பேச்சியாகட்டும், கரடிமாட சாமியாகட்டும், சுடலை மாடனாகட்டும், 1000 தேவதைகள் அலட்சியப்படுத்தி விட முடியாது. கடுகு சிறுத்தாலும் காரம் குடியாது. மும்மூர்த்திகளும் தர முடியாததை, 3 சக்திகளும் தர முடியாததை, எங்கோ இருக்கின்ற செல்வாக்கு உள்ள தெய்வம் தர முடியாததெல்லாம் ஒரு செங்கல் 2 குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணி ஒரே ஒரு சூளத்தை நட்டு முனியப்பா ஓடிவா, கருப்பண்ணா காத்து நெல்லு, காத்தவராயா என் கூட வா என்று செல்லாத்தா மாரியாத்தா என்றெல்லாம் நாம் கையேந்தும் பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சட்டென்று பற்றென்று ஓடி வந்து நாம் முன் நின்று நம்மை காக்கின்ற ஒரு சக்தி குலதெய்வம் தான்.
ஒரு மாந்திரிகம் பண்றான், ஒரு செய்வனை வைக்கிறான்னா அவன் முதல்ல அவன் என்ன பார்ப்பான்னா அந்த 5ஆம் பாவத்தை தான் பார்ப்பான். அங்க அவனுக்கு குலதெய்வ பாதிப்பு இருக்கா, அந்த குலதெய்வம் அவனை காத்து இருக்கின்றதா என்று பார்த்து அந்த 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டாலோ அந்த இடம் பலகீனமாக இருந்தாலோ அது செய்வனை செய்ய முற்படுவான். அந்த வகையில பார்க்கும்போது நம்மை காக்கின்ற ஒரு சக்தி, இமைக்காம நம்ம காக்கின்ற ஒரு சக்தி தாங்க. எத்தனையோ சொல்லலாம், எத்தனையோ முனியப்ப சாமி எல்லாம் பார்க்கிறோம். வீச்சருவாலும் அந்த முறுக்கிய மீசையோடு சப்த ரிஷிகளும் சப்த முனின்னு சொல்லுவாங்க. என் தாய் பச்சையம்மன் ஆகட்டும், படவேட்டம்மனாக இருக்கட்டும், எப்படியோ தேவதைகளை எல்லாம் கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் வயல்வெளி மத்தியில் வருடம் ஒரு முறை, இன்னைக்கு தென்புலத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாச குலதெய்வ வழிபாடே பேசு. எங்கெல்லாம் தொழில் பொருட்டு அலைகின்ற அந்த கடை வச்சுக்கிறவங்கலாம் வருடத்துக்கு ஒரு முறை ஆடி தவசுன்னு கொண்டாடுவாங்க, தசரா என்று கொண்டாடுவார்கள். பாருங்க, அதுதானே நமக்கு வேணும். இனத்தை மட்டுமல்ல, மனத்தை மட்டுமல்ல, நம்முடைய உறவை ஒன்றிணைக்கின்ற சக்தி குலதெய்வத்திற்கு உண்டு. அந்த குலதெய்வத்தை அலட்சியப்படுத்துவதோ, மறந்து இருப்பதோ, தெரியாமல் இருப்பதோ அது தோஷமாகி அதுவே குலதெய்வ சாபமாகிவிடும். பரிகாரம்லாம் ஒன்றும் வேண்டாங்க, பரிகாரம் ஒன்றுமே வேண்டாம். என்ன பரிகாரம் தெரியுங்களா? ஒரே ஒரு பரிகாரம் தான். ஒரு அழகான அகல் விளக்கு, பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கங்க, குலதெய்வம் ஆலயம் செல்லுங்கள். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனமுருக மெய்யுருக வாய் போத்தி கண்ணெடுங்க வழிபாடு செய்வீர்களானால் குலதெய்வ சாபம் எளிதில் நீங்கிவிடும். மற்ற சாபம் நீக்குவதற்கு பொன்னும் பொருளும் தேவை, ஹோமங்களும் யாகங்களும் தேவை. குலதெய்வத்திற்கு எதுவுமே வேண்டாங்க. உண்மையான பக்தி நான் தழுதெடுக்க கண்களின் நீரோடு வழிபடுவேன். நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் குலதெய்வத்துக்கு போனதே இல்லை. வாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்ல, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்ல, உங்கள் பேரும் புகழும் விலகலும்ல, பிள்ளைகள் நோயற்று வாழலுமா, திருமண வாழ்வு சிறப்படையலுமா, நல்ல வம்ச விருத்தி வரலுமா, கண்டிப்பாக போய் ஜோதிடரை அணுகி அந்த 5ஆம் பாவத்தை தெரிந்து கொண்டு குலதெய்வ வழிபாடு செய்வீர்களானால் நம்முடைய 90% பிரச்சனைகள் தெரிந்துவிடும்.